வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கு 12th ஸ்டார்ட் ஆன அடுத்த நாளே வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி எக்ஸாம் தான். ஸோ பாட்னி எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது பியூர் சயின்ஸுக்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் கேட்பாங்க. 70 மார்க் தான் எக்ஸாமு. 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் போட்டுருவாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் சொன்ன மாதிரி தான். புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நமக்கு புக் பேக்கில் இருந்தால் 1 மார்க்கு 7 இல்லைனா 8 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்தால் வரும். சில டைம் 10 கூட வந்துடும். ரிமைனிங் கொஷின்ஸ் மட்டும்தான் இன்டீரியர்லேருந்து கேட்பாங்க. அதனால் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக்கை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இன்டீரியர் 1 மார்க் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் 2 மார்க்கு 3 மார்க் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் இன்டீரியர். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அதில் இருந்தால் உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மார்க்கு கம்பல்சரி 2 மார்க்கு, அதே மாதிரி கம்பல்சரி 3 மார்க்கு இது வரைக்கும் நான் என்னென்ன கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணணும் அதில் கரெக்டாக நோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம 2 மார்க் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ இதில் நமக்கு என்னென்ன 2 மார்க் 3 மார்க் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த 2 மார்க் 3 மார்க்கு நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், எவையான 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும், வினா எண் 24க்கு கட்டாயம் விடையளிக்கவும். ஆன்சர் எனி 6 ஆஃப் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. மரபணு ஊடுகடத்தல் என்றால் என்ன? அதன் வகைகளை கூறுக. வாட் இஸ் டிரான்ஸ்டக்ஷன் அண்ட் மென்ஷன் தர் டைப்ஸ். 2 டைப்ஸ் தான் இருக்கும். ஒற்றை மடிய உயிரி வாழ்க்கை சூழலை இரட்டை மடிய உயிரி வாழ்க்கை சூழலிலிருந்து வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் ஹாப்ளான்டிக் அண்ட் டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். புக் பேக் கொஸ்டின் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேரின் பண்புகளை எழுதுக. ரைட் த கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட்டு. ஸோ நீங்கள் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு இதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேபுலேஷன் போட்டு நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நமக்கு டயக்ராம் கேட்கலாம், அப்படி இல்லைனா கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோடைடு வரையறுக்கவும். டிஃபைன் நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக் 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துளை கொண்ட, அதாவது பார்த்தீங்கன்னா துளைக்கட்டை மற்றும் துளைகளற்ற கட்டை வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போரஸ் அண்ட் நான் போரஸ் வுட். 21 வந்து பார்த்தீங்கன்னா நுனியாதிக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் எபிக்கல் டாமினன்ஸ். ஸோ நமக்கு அந்த எபிக்கல் டாமினன்ஸு, ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட்டு, போல்ட்டிங்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினை நல்லா ஃபஸ்ட் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நீக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் டீநைட்ரிஃபிகேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இது சில டைம் 5 மார்க்லேயும் நம்ம கேட்குறாங்க, 2 மார்க்லையும் கேட்குறாங்க, 3 மார்க்லையும் கேட்குறாங்க. ஒளி சுவாசம் இருள் சுவாசம் வேறுபாடு ஏதேனும் இரண்டினை எழுதுக. ரைட் எனி 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போட்டோ ரெஸ்பிரேஷன் அண்ட் டார்க் ரெஸ்பிரேஷன். ரிச்மண்ட் லாங் விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட். ஸோ இந்த 2 மார்க் 3 மார்க்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதெல்லாம் நல்லா தரவாக படித்து வைங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 6 × 3 18. இதில் எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். வினா எண் 33 கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீரியர் கேட்டாங்க. மலரின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். ஸோ இதில் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைரஸோட டயக்ராம் பார்த்துக்கோங்க. T4 பாக்டீரியா பேஜ் டயக்ராம் நல்லா பாருங்கள். என்னென்ன டயக்ராம் இம்பார்ட்டன்ட் பார்க்கணும்னு சொல்லி அது ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வகைப்பாட்டியல், குழு பரிமாண வகைப்பாட்டியல் வேறுபடுத்துக. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ கண்டிப்பாக 2 மார்க்கில் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன், 3 மார்க்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன், 5 மார்க்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்பாங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுவும் அதே தான். கேரியோகைனசிஸ் சைட்டோகைனசிஸ் என்றால் என்ன? வாட் இஸ் கேரியோகைனசிஸ் சைட்டோகைனசிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நொதிகளின் பண்புகள் ஏதேனும் 3 கூறுக. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் சொல்லலாம். பியூர் சயின்ஸுக்கு இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். புறத்தோல் திசு தொகுப்பின் பணிகள் 3 எழுதுக. ரைட் எனி 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபிடெர்மல் சிஸ்டம்.
அண்ட் த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தலின் ஹீமோகுளோபின் பணியாது. வாட் ஆர் த ரோல்ஸ் ஆஃப் லெஹீமோகுளோபின் நைட்ரஜன் ஃபிக்சேஷன்? பென்டோஸ் பாஸ்பேட் வழித்தடத்தின் முக்கியத்துவத்தை எவையேனும் மூன்றினை எழுதுக. ரைட் எனி 3 சீக்வென்ஸ் ஆஃப் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் மூன்றினை அட்டவணைப்படுத்துக. ரைட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் அண்டு அனிமல் செல். ஸோ இதில் இருக்கக்கூடிய எந்த கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் நம்ம கொஷின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க. அதேமாதிரி உள்ளீர்த்தல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் இம்பைபிஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இன்டீரியர் கிராம் சாயமேற்று முறையின் படிநிலைகளை எழுதுக. அல்லதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட பண்புகள் கேட்டிருக்காங்க. ஸோ 8வது லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஎன்ஏவும் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏவும் நல்லா வச்சுக்கோங்க. எக்ஸாமில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ரைட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபார் கிராம் ஸ்டெயினிங் மெத்தட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 35ல் ஸ்டீல் என்றால் என்ன, அதன் வகைகளை விவரிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாற்றுக்கட்டை மற்றும் வைரக்கட்டையை விவரிக்கவும். இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. வாட் இஸ் ஸ்டீல்? எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ஸ்டீல். எக்ஸ்பிளைன் ரூட் வுட் அண்ட் சாஃப் வுட் அண்ட் ஸ்டேட் இஸ் எ டிஃப்ரென்ஸ். ஸோ நமக்கு ஸ்டீலுங்கிறது ஒரு இன்டீரியர் கொஷின், அடிக்கடி எக்ஸாமுக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் வுட்டு சாஃப் வுட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஷின் 5 மார்க்கில் கேட்டாங்க. எப்போவுமே டயக்ராம், வேரோட டயக்ராம் கேட்பாங்க. வேரோடைய பகுதிகளை படம் வரைய சொல்லி, இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரோடைய பகுதிகளை படம் வரைந்து விவரிக்கணும். ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர் முடிச்சு தோன்றலின் வெவ்வேறு நிலைகளை எழுதுக. எக்ஸ்பிளைன் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் வித்தின் டயக்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ரூட் நாடுல்ஸ் ஃபார்மேஷன். கிளைடோரியா டெர்னேஷியா கலைச்சொற்களை விவரிக்கும். ஸோ நமக்கு கிளைடோரியா டெர்னேஷியா 5 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியூர் சயின்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு கொஷினை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுழல் வழி பாஸ்பரிகரணம் மற்றும் சுழலா வழி பாஸ்பரிகரணம் வேறுபாடுகளை எழுதுக. ரைட் த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் கிளைடோரியா டெர்னேட்டா. ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன். ஸோ இந்த கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. உட்சவுடு பரவல் என்றால் என்ன? உட்சவுடு பரவலை விளக்கும் உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனையினை விரிவாக எழுதவும். அல்லது சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள் யாவை? டிஃபைன் எண்டாஸ்மாசிஸ். ரைட் த டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எண்டாஸ்மாசிஸ் பை பொட்டேட்டோ ஆஸ்மாஸ்கோப். ரைட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இதெல்லாம் நல்லா படிங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாம் வந்து எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இன்டீரியர் 1 மார்க்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நன்றி.